والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. نحن نقص عليك نبأهم بالحق إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى وربطنا على قلوبهم وقاموا وقالوا ربنا رب السماوات والأرض لن ندعو من دونه إلها لقد قلنا إذا شططا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: اغتنم خمسا قبل خمس، شبابك قبل هرمك، وفراغك قبل شغلك، وصحتك قبل سقمك، وغناك قبل فقرك، وحياتك قبل موتك، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்தில் தந்திருக்கிறார். அந்த வாழ்க்கை தான் எங்களுக்கு உலகத்தில் வாழ்றதுக்கு தரப்பட்ட நாள்கள். இந்த நாட்களை அல்லாஹ் தந்திருக்கிறானோ அந்த நாட்கள் தான் எங்களோட வாழ்க்கை. இந்த நாட்களை அல்லாஹ் எங்களை தந்திக்கிறான், ஒரு சந்தர்ப்பமா தந்திக்கிறான், ஒரு புருஷம். ஆனா வாழ்க்கைய மக்கள் விளங்கிக் கொள்வது ஒவ்வொரு விதமாய். அல்லாஹ்வோட அருள், அல்லாஹ்வோட தௌஃபீக் யாரை கிடைச்சிங்களோ அவங்க வாழ்க்கைய அல்லாஹ் அவங்களுக்கு புரிய வைக்கிறான். இதுதான் வாழ்க்கை, இப்படிதான் வாழணும். யாருக்கு அல்லாஹ்வோட தௌஃபீக் அந்த அனுகூலம், அந்த நாட்டம் இல்லையோ அல்லாஹ் அவங்களுக்கு வாழ்க்கையை விளங்க வைக்கிறது இல்லை. அவங்க வாழ்க்கையை வேற என்னமாக விளங்கி, வேற ஏதோ ஒன்றாக விளங்கி அந்த வாழ்க்கையை அநியாயப்படுத்திக் கொண்டு, நஷ்டப்படுத்திக் கொண்டு உலகத்தை விட்டு போறான். இந்த வாழ்க்கையை வந்தா ஒரே மாதிரி வச்சு, வாழ்க்கையை ரொம்ப ஒரே தரத்துல வச்சு எல்லாருமே சின்ன பிள்ளையிலிருந்து உலகத்துல போயிடுறாங்க. அப்படி இல்லை. எல்லாரையும் வாலிபராக்குறாங்க, பிறந்ததோட வாலிபன், வாலிபத்தோட மூத்தாக்குற, அப்படியும் இல்லை. எல்லாரும் பிறந்ததோட கலவனாய் அப்படியே மூத்தாக்குற, அப்படியும் இல்லை. அழகான 3 படித்தரங்களை உலகத்துல வாழ்றதுக்கு எல்லாம் வச்சிருக்கான். ஏன் அந்த படித்தரத்தை வச்சிருக்கிறான்டா, அந்த ஒவ்வொரு கட்டத்திலேயும் மனிதன் வாழ்க்கைய அல்லாஹ்வை புரிஞ்சு கொண்டிருக்கிறான். 2 பலகீனங்களுக்கு நடுவில் அல்லாஹ் பலமான ஒரு காலத்தை தந்தி. வாழ்க்கையை பாருங்க, 3 பகுதி. அதுல 2 பகுதி பலகீனம், எங்களுக்கு கொண்டு செஞ்சு கொள்ளுங்க. முதலாவது பகுதி, சிறு பிராயத்தில் இருந்தோம். அப்ப ஒன்றுமே விளக்கம் இல்லை, தேவையான அழுகுற, இயலாத ஒரு காலம், பலகீனமான காலம். அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா வாலிபம் என்ற ஒரு பலமான காலத்தை தந்தான். அந்த காலத்தை பார்த்து வயோதிபர்கள் பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலத்தை தந்தார். இரும்ப திண்டாலும் செமிக்கிற காலம், இரும்ப திண்டாலும் செமிச்சிடும் அந்த காலம். பின்னால் ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் அதுக்கு பிறகு ஒரு பலகீனம் உண்டாக்குறான். 40 வயசு பிரிஞ்சா அடுத்த பலகீனம் வரும். அந்த பலகீனம் அடையாளத்தோட வார பலகீனம். என்ன அடையாளம்? கருப்பா இருந்ததுல வெள்ளையாகும், கொண்ட பழுத்திடும், தாடி பழுத்திடும், அடையாளத்தோட பலகீனம். சின்ன காலத்தில் இந்த பலகீனம் அடையாளம் இல்லாத பலகீனம்.
இது அடையாளத்தோடு விளங்கும். அல்லாஹ் இந்த வாழ்க்கையில 3 கட்டத்தையும் குர்ஆன்ல சொல்லிக்கிறார். அல்லாஹு அல்லதி خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا. அல்லாஹ் உங்களை பலகீனமா படைச்சான். அந்த பலகீனத்தை பிறகு உங்களுக்கு பலம் உண்டதான். அந்த பலத்துக்கு பிறகு இன்னொரு பலகீனத்தையும் முதுமையையும் எல்லாம் இருக்கிறது. வாழ்க்கையில 3 கட்டம். பெண்களே சில பேர் முதலாவது படியில் நிற்கிறாங்க, இன்னொரு கூட்டம் நடுவில் நிற்கிறாங்க. இங்க இருக்கிறதுல பெரும்பாலானாக்கள் கடைசி கட்டத்துல நிற்கிறாங்க. ஆனா அவங்க நினைக்கிறாங்க இந்த சின்ன பிள்ளைங்க. அவங்களோட வாழ்க்கை கடைசி கட்டத்துல நிற்குது. திருப்பி வரையில் பண்ணா வந்துடுவாங்க. எத்தனை $1 கட்டி திருப்பி வரையில் பண்ணா வந்துடுவாங்க. ஆனா வரையலாம். யாருக்கும் வந்து அந்த அதிகாரத்தை கொடுத்தில்லை. யாருக்கும் திரும்பி வரையலாம். ஆகவே இந்த வாலிப காலம் இருக்குது, இந்த நடுப்பட்ட காலம். இந்த காலத்தை அந்த காலத்தில் அந்த வாலிபத்தின பெருமதிய வாலிபர்கள் விளங்குறது குறைவு. அதை விளங்குவாங்க எப்படா வயோதிபத்து வந்த வாலிபம் அநியாயமாய் போச்சு கவலைப்படுவாங்க. நாங்களும் கவலைப்படுவோம். எவ்வளவோ விஷயங்கள் பண்ணிருந்துச்சு, எவ்வளவோ சாதிக்க இருந்துச்சு, எவ்வளவோ விவாதம் செய்ய இருந்துச்சு, அநியாயமா போச்சேன்னு நினைப்போம் ஒரு கட்டத்துல. ஆனா வேலை இல்லை, பஸ் போயிட்டு. அதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் என்னன்னா வாலிபர்களை வழிகாட்டும். வாலிபர்களை வழிகாட்டும். அந்த வாலிபர்கள் யாரு? வாலிபம் தொடங்குறது ஆண்களிலே வாலிபர்கள் இருக்கிறாங்க, பெண்கள்ல யுவதிகள், இளம் பருவத்தில் உள்ளவங்க இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் வழிகாட்டும். வழிகாட்டுறது யாரோட பொறுப்புன்னா அது பெற்றோர்களோட பொறுப்பு. அவங்களுக்கு தின்ன கொடுக்கிறது, உடுக்க கொடுக்கிறது, அவங்கள கல்விக்காக செலவழிக்கிறது, அவங்கள சந்தோஷப்படுத்துறது, அவங்க சொல்ற இடங்களை கூட்டிக்கொண்டு போறது, இதெல்லாம் வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு பகுதி, சின்ன ஒரு ஏற்பாடு செஞ்சுக்கிறீங்க. அவங்களோட வாழ்க்கையில் ஆக முக்கியமான பகுதி என்னன்னா அவங்களோட அடுத்த கட்டம் இருளாகாம பாதுகாக்கும். நாம் எவ்வளவு வழிகாட்டுவோமோ அந்த வழிகாட்டலுக்கு அமைவாக வாலிபர்களுடைய வாழ்க்கை சிறப்பாகும். அதனால குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா நிறைய வாலிபர்களை பத்தி பேசுகிறார். அல்லாஹ் வழிகாட்டுறான். நான் வழிகாட்டுற போது நீங்க வழிகாட்டுங்கப்பா. அல்லாஹ் வழிகாட்டி சொன்னார். வழிகாட்டல் ஒன்று இருக்குது, பேச்சால வழிகாட்டுறது. மகன் இப்படி இருங்க, மகள் இப்படி இருங்க, பேச்சால வழிகாட்டுறது. அது எடுப்படும் 30% 40% எடுப்படும். அதை விடவும் வழிகாட்டலுக்கு சிறப்பான முறைதான் நாங்க வாழ்ந்து காட்டுறோம். பிள்ளைகள் பிளகானாத மாதிரி நாங்க வாழும். உள்ள பின்னால நினைக்கப்படாது, என்ன வாப்ப இப்படி வாசாங்க சொல்ல மாட்டா மனசார. இவரை பார்த்தா இவரும் என்னவோ ஐயாசிக்காரமா தெரியுதாரு. இவர் தொழுகை இல்லாம வீட்டுல படுக்காரு. இவரே என்னென்னவோ பண்ணி கொள்கிறார். மாணிக்கல்ல பழகுது, வாப்படக்கூடாது. இப்ப எங்கட மரியாதை கல்விலையும் தென்படும். பிள்ளைகளுக்கு போகும் எங்களை பற்றிய தவறான தகவல், பிழையான வழிகாட்டு. பிள்ளைகள் எங்களை முன்மாதிரி எடுக்க மாட்டாங்க. வாயால சொல்றது 30%, 35%, 60, 65% தாயும் தந்தையும் வாழ்க்கையால வாழ்ந்து காட்டணும். அதனால எங்க வீட்டுல பிள்ளைகள் இருக்கிறாங்களா, நாங்க அப்படியே அடங்கிடும். பழைய பாஸ்ல போயிடலாம், பழைய வாயில போயிடலாம், பழைய ஐய டைப்ல போயிடலாம், அப்படி ஒடுங்கிடும். என் சந்ததி சரி வரணும்னா நான் இப்ப நிமிரணும். நானும் நண்டு மாதிரி வளைஞ்சு கொண்டு முன்னால போயிட்டு ஏன பிள்ளைகள் நிமிர்ந்து வருவாங்கன்னு எதிர்பார்க்க இயலாதே. நான் இப்ப நிமிர்ந்து நிக்கணும். நான் 5 பேரோட வாப்பா, நான் 5 பேரோட உம்மா. தர்பியா என்றது தாய் தந்தையோட கையில மட்டும்தான் இருக்குது. உலமாக்களே தர்பியாவை பத்தி பயான் பண்ணேனும்.
தர்பியாவை கொடுக்கிற சக்தி அல்லாஹ் வச்சிருக்கிறான் தாயிட்டே கையில. அதனாலதான் அல்லாஹ் தஆலா சில வழிகாட்டல்களை குர்ஆன்ல தாரான். சூரா அல் ஃபுர்கானுடைய கடைசியில ஏந்த நல்லடியார்கள பண்புகள் எப்படி இருக்கும் என்று குர்ஆன்ல பயான் பண்றான். வைபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா. ரஹ்மானுடைய அடியார்கள் அல்லாஹ் சொல்றான். ஏன் அடியார்கள் சொல்றீங்க? நாங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய அடிமைகள் சொல்றீங்களா? ரஹ்மானுடைய அடியார்கள் அடையாளத்தை அல்லாஹ் சொல்லிக்கும் போறான். எங்கேயுமே தொடங்குதா தெரியுமா? ரஹ்மான் அடியார்கள் ராவெல்ல நின்று தொழுவாங்கன்னு ஸ்டார்ட் பண்ணல, அதை பேசுறாங்க. அல்லது அவங்க வாய பொத்தாம தஸ்பீஹ் சொல்லி கொண்டிருப்பாங்க அப்படியும் சொல்லல. அல்லாஹ் தொடங்குறது அவங்க பெருமை இல்லாதாக்களா இருப்பாங்க. அல்லாஹ் ஃபர்ஸ்ட் பார்க்கிற பெருமை தகப்பூர் பிடிச்ச ஆட்கள். நடைய பார்த்தாலே பூமிக்கு நோகாம நடப்பாங்க. யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா. பூமியில அவங்க நடப்பாங்க, பூமிக்கு நோகாம பணிவான நட. ஹஜ்ரத் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு படிச்சு கொடுத்தான். மகனே பெருமக்காரன் நடக்கிற மாதிரி பூமியை ஒட்டச்சு கொண்டு நடக்கும். வக்ஸித் ஃபீ மஷ்யிக வக்துல் மின் ஸௌதிக். நடையில நடுத்தரமான நடவுங்க. மிச்சம் எந்த நேரம் ஆள்களை அலற்ற மாதிரி பேசவானம், குரலை தாத்துங்க. அல்லாஹ்வு பிடிக்காத குரல் தான் கழுதையில சத்தம். அல்லாஹ் சொல்கிறான் மனித சிஃபத் தாழ்வு பணிவோடு அவருடைய வாழ்க்கை. யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா. எங்கட ஜொப்பே என்ன? எவனோடையாவது மொட்டி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளை பாருங்க, ராவை தூங்குற எத்தனை பேரோட எத்தனை ஆக்சிடென்ட் நடந்தி. காரு பட்டிக்காது, இவரு பட்டிப்பாரு. இவரோட வைக்கல் பட்டியில் ஒரு இடத்துல பொய் சொல்லும் பெய்தில்லை. ஆனா இவர் ஒவ்வொரு நாளும் ஆக்சிடென்ட் ஆகுது. கொண்டோ பள்ளி போய்த்து மொட்டி கொள்ற, இல்லாட்டி கடையில போய்த்து மொட்டி கொள்ற, இல்லாட்டி முதலாளியோட மொட்டி கொள்ற, எவனால ஒபீசோட போய் தொத்தனோட மொட்டி கொள்ற. டெய்லி ஆக்சிடென்ட். அதுக்கு பொய்ஸ் கொடுத்தா யூகேல வைக்க மாட்டான். அதுல பொய்ஸ பறிச்சா ஒருத்தரும் யூகேல இல்ல. டெய்லி ஆக்சிடென்ட் ஆகுது. அல்லாஹ் சொல்ல இது அடியார்கள பழக்கம் இல்லை. அடியார்கள் யாருண்டா எங்களை பத்தி தெரியாதவங்க எங்களோட மோத வந்தா அஸ்ஸலாமு அலைக்கும் ஒதுக்குவார் வழிகாட்டி. நீங்க அடியார்கள் இல்லையா, முன்மாதிரியா நடக்க வேண்டியார்கள். வைதா காத்தபஹுல் ஜாஹிலூன காலு ஸலாமா. விவரம் அறியாத முட்டாள்கள் அவர்களோட வாதம் புரிய வந்தா, அவர்களோட நேருக்கு நேர் பேச வந்தா சலாம் என்று சொல்லிடுவா. அஸ்ஸலாமு அலைக்கும் ஒதுக்கி பிரச்சனை பணிஞ்சிருவாங்க. இதுல கடைசியில போய் அல்லாஹ் சொன்னார், அவங்களோட துஆ எப்படி இருக்கும்டா, ஹப்லனா ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ அய்ன். யா அல்லாஹ் எங்க குடும்பத்தை மட்டும் பாரமான குடும்பமாக்கிறாரு. ஒவ்வொரு குடும்பங்களை பார்க்க எப்படிங்கிறாங்க. எங்கட குடும்பத்தை நியமத்தை நாங்க விளங்குறா, இன்னொருத்தர குடும்பத்தை பார்க்கணும். எவ்வளவு கஷ்டப்படுதா. அல்லாஹ் கேட்கணும், எங்கட மனைவியும் பிள்ளைகளையும் பார்க்கிற நேரம் எல்லாம் சந்தோஷம் வரும். அப்படி கேட்காதவங்களுக்கு ஒரு சந்தோஷம் காண்றது குறவு. நாள் போ 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 இல்லையா, புதுசி கரக்கம் அப்புறம் பழக பழக வெறுக்கிறாங்க. கூட பழகினா வெறுத்து போற. இப்படி யாருக்கு அல்லாஹ்ட்ட கேட்காதவங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பாருங்க, சொல்ற வார்த்தை ஒரு மாதிரி இருக்கும், ஆனா எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு விருப்பமான ரெண்டு பகுதி, ஒன்று எங்க குடும்பத்தில் இருக்கிற பெண்கள், ரெண்டாவது சொல்லுங்க. வெளியால பார்த்தா நினைப்பான், நடை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொம்பளை விரும்பியா. எப்ப சொல்றா, வயசான போது எல்லா வீட்டிலையும் பெண்களோட கோரி ஒரு வயசு, பொம்பளை இவரை விரட்ட பாக்குற. எங்க வைத்திருக்கு
அரசாங்கத்தில் போய் நின்று வீட்டுல நீக்கிறதால எங்களுக்கு வேலை கூட என்று அவங்க விரட்ட பாக்குற, இவர் வீட்டுல நிக்க பாக்குற. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு அல்லாஹ் எப்படியான ஒரு நிலைமையை தந்திக்கிறான்டா, பெண்கள் என்ன கண் குளிர்ச்சி, சும்மா இருக்கிற இல்ல, அவர் குடும்பத்தில் இருக்கிற இளைய நிசா, பெண்கள் எனக்கு விருப்பமாக பட்டுகிறார். இந்த துஆவோட வாங்க கேட்டுக்கொண்டே இருந்தாங்க, யா அல்லாஹ் என் மனைவி என் பிள்ளைகளை கண் குளிர்ச்சியாக்கு. கண் குளிர்ச்சி என்ன, பார்த்தா கண்ணை மூடுற மாதிரி கேவலமா இருக்கப்படாது, வெறுப்பு வார மாதிரி இருக்கப்படாது, என் கண்கள் குளிரோடு அவங்கள பார்த்தா ஒரு தாய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பாதையில் நிக்கிறாங்க, வலீமா வந்து முடிஞ்சு பெண்களும் சிறுவர்களும் போறாங்க. மதீனா வலீமா சாப்பாடு போயிட்டு பெண்களும், ரசூலுல்லாஹ் கண்ணுடைய எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா, எழுப்பி நின்று துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் இவங்களுக்கு ரஹ்மத் செய். அவங்க பரதாவோட ஹிஜாபோட போறாங்க, அந்த பிள்ளைகளோட அந்த போற மக்களை பார்த்து ரசூலுல்லாஹ் ரஹ்மத் இறக்கம். ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا قُرَّةَ அயுன். என் மனைவிமார்கள், என் பிள்ளைகள், என் பேர பிள்ளைகள், இவங்க எல்லாரையும் கண்ணால பார்க்கிறது சந்தோஷமாக்கு, சந்தோஷமாக மாறணும்டா. அதுக்கு பின்னால் உள்ள பகுதி வரணும் என்ன தெரியுமா, அவங்க முத்தகீங்களாக அல்லாஹ்வை பயந்த மக்களாக இருக்கும் போது அவங்க என்ன பார்த்து பின்பற்ற மாதிரி என்ன மாத்து, நான் வீட்டுல முன்மாதிரியா இருக்கும், முத்தகீங்களுக்கு என்ன இமாமாக தலைவராக. அல்லாஹ் சொல்ல இந்த துஆ எப்போ நீக்கும், யார்ட்டையும் என் அடியாறுகள் துஆ, அடியாறுகள் துஆ. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் அவர்களுடைய மனைவிமார்களோட முஹப்பத்தை கொடுத்திருந்தான், மனைவிமார்களுக்கும் ரசூலுல்லாஹ்வோட முஹப்பத்தை கொடுத்திருந்தான். எவ்வளவு முஹப்பத்துன்னா, மௌத்தான பிறகும் வாழும்போது இருந்த அதே முஹப்பத். அல்லாஹ் ரசூல் மௌத்தாகி 45 வருஷமாகுது, அப்பவும் வாழும்போது எவ்வளவு இறக்கமோ அந்த இறக்கம் மனைவிமார்களுக்கு. மௌத்தான பிறகுதான் வீட்டு கேட்டாங்க ஆயிஷா நாயகர், உங்களோட கணவரோட குணத்தை பத்தி சொல்லுங்க, கைஃப கான குலுகு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய அக்லாக் எப்படி இருந்துச்சு சொன்னாங்க. அவங்க அக்லாக்கா குர்ஆன் ஓதிக்கிறானே, குர்ஆன் இருக்கிற நல்ல பண்பு எல்லாம் என்ன கணவன் இருந்துச்சு. மௌத்தான பிறகு சொல்றா, எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்திப்பாங்க, எவ்வளவு நம்பிக்கையோட வாழ்ந்திப்பாங்க, எவ்வளவு அன்பா வாழ்ந்திப்பாங்க. கணவனும் மனைவியும் வீட்டில இரக்கமாக வாழ்றதுக்குதே பிள்ளைகளை கொடுக்கிற பெரியோர் பாடமே, வாழ்க்கை பாடமே. 10 கிதாபு வாசிக்கிறத விட பிள்ளைகளை பயனளிக்கும். நீங்க 2 பேரும் ஒத்துமையா வாழ்ந்து காட்டணும், முஹப்பத்தா வாழ்ந்து காட்டணும். அதனால பிள்ளைகளுக்குரிய தர்பியா, பிள்ளைகளுக்கு வழிகாட்டுறது பெற்றோர்கள பொறுப்பு. அந்த வழிகாட்டல் ஆகப்பெரிய பகுதி பெற்றோர்கள் வாழ்ந்து காட்டு, அதுக்கு பின்னால்தான் நல்ல விஷயங்கள் வழிகாட்டும். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் குர்ஆன்ல பல வாலிபர்களை பத்தி பேசிக்கிறார். வாலிபர்னா எங்களுக்கு தெரியும், பருவ வயது அடைஞ்சதிலிருந்து 30 வயசு வரைக்கும் உள்ளது வாலிபர். பாலிகாயிட்டாரு தெரியும், ஆம்பளை பொம்பளை எல்லாத்திலே அப்படித்தான். பாலிகாயிட்டாரு, பாலிகானத்திலிருந்து 30 வயசு நிரம்பிட்டா வாலிபம் முடிஞ்சு. அதே போல எங்களுக்கு உரிமை இல்லை, நாங்க எல்லாம் யங்னு சொல்றதுக்கு. பொடியன் இல்ல, அதே போல கபரு கிட்ட போய்க்கு, கபரு கிட்ட 30 வயசுல ஸ்டார்ட் ஆயிடும், 40 ஆயிடுச்சா ஆக பயந்து வரும். கபருக்கு மிச்சம் கிட்ட வைக்கிறீங்க, அடுத்த கபரு யாருக்கும் தெரியா. ஸ்ரீலங்காவில ஒரு கபரு படி அடுத்த கபரு தோண்டியே வச்சு வாங்க.
அதனால 40 வயசு பின்னிச்சா அவங்க அல்லாட்ட போறதுக்குள்ள ரெடியா பண்ணும். வெக்கேஷன் போறாரு ஸ்ரீலங்காவுக்கு, இப்பவே டிக்கெட்டெல்லாம் போட்டு என்ன சாமம் கொடுக்கணும் எல்லாம் லிஸ்ட் எல்லாம் போட்டாச்சு. ஒரு மாசம் மீது நின்று வாருது இல்லையா? செலவு இப்பவே பொட்டியும் போட்டாச்சு. அப்பதான் போச்சல் அங்க வரும். பொட்டிகள் நடுக்கடல நிக்குதான். அதை ஆகிரத்துக்கு திரும்பி வராத பயணம் கொண்டு போறாங்க. எவ்வளவு பொட்டி ரெடி பண்ணணும், எவ்வளவு சாமான் அனுப்பணும், எவ்வளவு முன்கூட்டி அனுப்பணும். அல்லாஹ் சொல்ற அவனை அனுப்புகிறாங்க, அனுப்புங்க. وَمَا تُقَدِّمُوا لِأَنفُسِكُم مِّنْ خَيْرٍ تَجِدُوهُ عِندَ اللَّهِ. நீங்க எதை முன்கூட்டி உலகத்திலேயே நல்லவைகள் அனுப்பி வச்சீங்களோ அல்லாஹ்விட்ட நீங்க பாப்பீங்க. உனக்கு அனுப்புறது அங்கே அல்லாஹ் அனுப்ப. ஆகவே வழிகாட்டல் என்பது வாலிபர்களுக்கு சிறப்பாக கொடுக்கப்படும். அது ரெண்டுதான். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சூரத்துல் கஹ்ஃபில வாலிபர்களை பற்றி சொல்றாங்க. துருக்கியில இருந்தாங்க சில வாலிபர்கள். அந்த நாட்டுக்கு ஒரு அரசன் வந்தான். ஒரு காலத்தில் ஒரு ஜாதி வாழதானே, இப்பவும் சிலர்கள் வந்தீங்க எல்லாம் ஒரு டைப் ஆகுது. தாவம் கொண்ட கதைக்கிற, வெள்ளை கொண்ட கதைக்கிற, டொய்லெட் திங்க வந்து இன்னொன்ற பேசுற, சாப்பாடு தின்னுட்டு வந்து இன்னொன்ற பேசுற, அப்படியே அரசர்கள் அப்படி ஒரு அந்த மாதிரி அரசன். அவன் திடீர்னு வந்து சொன்னா கையில காசி கூடினா அடுத்தது வார பதவியும் பணமும் கையில கூடி ஹிதாயத் இல்லைன்னா அடுத்த என்ன வருமா, நான் தான் ரப்பன். இதுதான் காரூனுக்கு வந்துச்சு. ஏழை மக்கள் ஆசை பணம் கிடைக்கணும். பணம் கிடைச்சவர் ஆசை பாருங்க, அவருக்கு கைகளே காசி. அவருக்கு ஆசை தெரியுமா, பதவியும் வீதிக்கும். எங்கேயாவது ஒரு கமிட்டியில செக்ரட்டரியா சரி, எங்கேயாவது ஒரு கமிட்டி உபதலைவரா சரி, அல்லது 24வது மெம்பரா தெரிவிக்க பாக்க. பதவியும் கிடைச்சதா, இப்ப அதுக்கு மேல போறதுக்கு இல்லை. அதுக்கு மேல பதவிக்கு அல்லாஹ் சொல்றது. அப்படி கொஞ்சம் பேர் போன, பிராவுன் போன, காரூன் போன, பதவியும் பணமும் நிறைஞ்சி. அப்ப இவனும் வந்து சொன்னான், இப்ப நான் தான் இந்த நாட்டுக்கு இலா, நான் தான் இந்த நாட்டார் ரப்பு, வேற யாரையும் இந்த நாட்டு மக்கள் வருகக்கூடாது என்ன ரப்படி சொல்லும். அரசன் பார்த்தா இப்படி சும்மா சொல்லி வேலை இல்லை, எல்லாரும் சத்திய பிரமாணம் இருக்கும். எல்லாரையும் வரிசையில் வர சொன்னான். பூரா எல்லாம் வந்து பல பேரு தெரியும் பொய்யத்தான் சொல்றாங்க. என்ன செய்ய, நாட்டில சமாளிச்சு வாழணும் இல்லையா? அது காமாசாமி போட்டு போனாங்க பெரிய பெரிய ஆட்கள். அந்த சப்ல கொஞ்சம் பொடிய செற்கொண்டும் வந்தாங்க. அதான் அந்த வாலிபத்தில் இருந்தது ரத்தம் மிகுத கொள்ளாத ரத்தம். அது எடுத்துன்னா அது இவன் எப்படிதான் ரம்பாது. அப்ப வானம் பூமி இவனை உடைச்சவங்க. இவன் வர முதல்ல வானம் பூமிக்கு வானம் மிகுது பூமி இவன் எப்படி ரம்பாங்க. அடுத்தவன் சொன்ன ஓட வச்சா அப்படிதான். இப்படி ஒரு 6 பேர் ஒரு மரத்தடியில சேர்ந்துட்டான். அவங்க கியூலிருந்து கலந்து வந்து இப்ப இவங்க போல சத்தியம் பண்ண அரசன் கேட்டால் முழு நாடு வந்துச்சா? முழு நாடும் வரல. 6-7 கொடியமாறு வராம நிக்கிறாங்க. அவங்கள பெற்றோர்களோட கூப்பிடுங்க. அரசன் நேரடியா கூப்பிட்டு பேசினாரு. நீங்களும் நான் அல்லாஹ்னு சொல்லி நான் ரப்பன்னு சொல்லி ஏத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வாழை. வாலிபர்கள் துணிஞ்சு பேசினார். ரப்பனா ரப்பு சமாவாத்தி வல் அர்த், எங்கட வானம் பூமியில ரப்ப அல்லாஹ், அவனை விட்டு நாங்க வேறொருத்தரே ரப்பன்னு சொல்ல ரெடி இல்லை. லன் நதுஉ மின் தூனிஹி இலாஹா. ஈமான உரமா பேசினான். எங்க ஆபத்து இருக்கிறோ அந்த இடத்துல அல்லாஹ்வின் மீது இருக்கிற ஈமான சிதற போட விடாம ஹக்க பேசினான். அரசர்கள் சந்தர்ப்பம் கொடுத்தான், நாளை வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்தார, அதுக்கிடையில நீங்க வந்து சொல்லணும், இல்லைன்னா அவங்களே இல்லாம. இவங்க கொஞ்சம் பேர் சேர்ந்து மசூரா பண்ணாங்க. எல்லாம்
15-16 வயசு முடியுமா வசூலா பண்ணினாங்க. நாங்க ஈமான பாதுகாத்துக்கணும், அதனால நாங்க பெய்தளவும் ஊர்ல இது ராவணராவா இவங்க 6-7 பேரும் ஊரை விட்டு பிரிஞ்சாலும் பரவாயில்லை, எங்களோட பெற்றோர்களை பார்க்க முடியாம போனாலும் பரவாயில்லை, ஊர்ல இருந்த தொழில்கள் இல்லாம போனாலும் பரவாயில்லை, எங்களோட எதிர்காலம் அது இருளா போனாலும் பரவாயில்லை, ஈமானோட வாழ்ந்துடுவோம் போயிட்டாங்க. அவங்களோட சேர்ந்து நாய் ஒன்று போயிடுச்சு. ஒட்டகம் இல்ல போன இது போன நாய், நல்லவனோட போனா நாய்க்கும் பாக்கியம் தான். போயிட்டு ஒரு குகைக்குள்ள போனான். அரசன் மாட்டப்படாது இல்லையா, ஊரில் வெளியில இருக்கிற ஒரு குகைக்குள்ள போனான். போற நேரம் ஒருத்தன் சொன்னான், இந்த குகைக்குள்ள போதும், நம்ம வெளியில ஓடிக்கணும் தெரியாம குகைக்குள்ளுக்கும் போடுவோம், அல்லாஹ்ட ரஹ்மத் எங்களுக்கு விரிச்சு தருவோம். ஒரு நபியும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க, ஆனா அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த உதிப்பு இந்த வாலிபர்களுக்கு சாதாரண ஈமான். அவங்க பேசினாங்க, உங்களுக்கு எப்படி இதுக்கு பின்னால வாழணும் அழகான வழிகாட்டலை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவார். குகைக்குள்ள போயிட்டான். அல்லாஹ் ஒருத்தனை பாதுகாக்க நினைச்சு எப்படி பாதுகாப்பான்? குகையுள்ள போய் அல்லாஹ் எப்படி பாதுகாத்தான்? குகையை மூடி வச்சு பாதுகாக்கல, குகையை திறந்துதான் வச்சிருந்தான். மலக்குகளை நிறுத்தி வாரவர்கள் அடிச்சு பாதுகாக்கல, அப்படி திறந்துதான் வச்சிருந்தான். அவங்களுக்கு அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டாங்க. போனவங்க எல்லாரும் தூக்கம், நாயும் காலை இப்படி ஒண்ணு வச்சுக்கிற நாய்க்கு தூக்கம், அஜீபான தூக்கம். எப்படி தூக்கம்னா கண்ணை திறந்து கொண்டு தூக்கம். நான் கண்ணை மூடிக்கொண்டு தூங்குறேன், அவங்க கண்ணை திறந்து தூக்கம். அல்லாஹ் சொன்ன நபியை பார்த்தா நினைவீங்க உளிஞ்சிக்கிறேன், ஆனா தூக்கம். தூங்கி கொண்டிருக்கிறாங்க, நீங்க பார்த்தா முடிச்சது நினைவீங்க அப்படி தூக்கம். வாரம் வந்து பார்க்க படுத்துக்கொண்டே இருக்கிறான, கண் திறந்திருக்கிறேன், பயந்து விடுறான். இவட படையில வந்தாங்க, பார்த்தாங்க, ஒன்றுமே இல்லை. ஆட்கள் உருள்றாங்க, பெறல்றாங்க, ஒழிக்கிறாங்க. எவ்வளவு காலம் தூங்கினாங்க? நல்லா தூங்கி அல்லாஹ் சொல்றான், எப்படி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தா, அவங்க எங்கிட்டு பிறந்து கொண்டு இருந்தாங்க. ஏன் பிறக்கணும் தெரியுமா? ஒரே இடத்துல அப்படியே தூங்கி இருந்தா மண் அவங்களோட உடம்ப தண்டிக்கும். அதுக்கு மலை கொண்ட போட்டு நாங்க பிறந்து சின்ன பொடியமா நல்லா எப்படி ஏற்பாடு செய்யறாங்க. நபிமார்களும் இல்ல, ஹாஃபிஸ்களும் இல்ல, ஆலிம்களும் இல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ்வை பாதுகாக்கிறதுக்காக வெளியாகி போனாங்க. நுகல்லிபுஹும் ذاتல் யமீன் வ ذاتல் ஷிமால், வலதுக்கும் இடதுக்கும் நாங்க அவங்களை பரட்டி கொண்டே. ரெண்டு புறத்தாலே குகையில ரெண்டு வாசலாலையும் காலையிலே வெயில் படும், அந்தியிலே வெயில் படும். ஆனா அந்த வெயில் வந்து உடலை சுடுற மாதிரி இருக்காது. சூரியனை கூட எல்லாம் படாம வச்சுக்கான் அவன் உடம்புல. சூரியனுக்கு கொண்டோம் ஒரு உலகத்துக்கும் வார சூரியன் இந்த 7 பேருக்கு படாம நிற்கும். குகை வெளிச்சமாகுது, ஆட்கள் வெள்ளம் படுது. தூங்கி எழுப்பிட்டான். 7 பேர் மறுபடி உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். பசியா இல்லை, ராவு வந்தது இல்லையா, அந்தி நேரம் வாங்கிக்குது, பசியா வாங்கிக்குது, வைத்து சாப்பாடு எடுப்போம். ஒரு ஆளை முடிவு செஞ்சாங்க, நீங்க போயிட்டு பஜார்ல சாப்பாடு எடுத்துடுவாங்க, ஆனா நீங்க யாருன்ற பஜார்ல சொல்லிடுவானம், எங்க நிக்கிறேன்னு சொல்லிடுவானம். சும்மாவாவது அறிகுறி வழங்கினா தேடி வந்துடும் ராணுவம், எங்களை பிடிச்சுக்கொண்டு வைத்துருவாங்க. பிடிச்சுக்கொண்டு போனா என்ன நடக்கும்? ஒன்றோ எங்களை அதாவது சொல்லி கொல்லுவாங்க, அல்லது எங்களை மதம் மாற்றுவாங்க. மதம் மாறினா நாங்க நஷ்டமா வலன் துஃப்லிஹூ. இதெல்லாம் இவர் போனார் பஜாருக்கு. சாப்பாடு கடையில போய் இந்த சாப்பாடு எடுத்துட்டு காசை கொடுத்தா கடைக்காரன் பார்க்கிற எங்கன்னா பண்ட காலத்து சல்லியை கொண்டிருக்கிறார். பண்டைய காலத்து சல்லி, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் இந்த பழைய சல்லியை கொண்டிருக்கிறார். அவர் உருட்டி உருட்டி பார்த்தது அடுத்த கடைக்காரனை கூட்டி வந்தார். அப்படியே பஜார் ஆச்சரியம். என்ன ஆச்சரியமா பாக்குறீங்க? காசு தானே இல்ல, இது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் இந்த நாட்டுக்கு இந்த காசி இதுங்களை உங்களுக்கு கிடைச்சு.
அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்றான், நாங்க அவங்களை தூங்க வச்சு எழுப்பின 309 வருஷம். எத்தனை வருஷம் படிதான்? 309 வருஷம். சலாசமிஅத்தின் சினீன வஸ்ஜாது திஸ்ஸா. 309 வருஷம் படுத்திருக்கிறார். இந்த செய்தி அப்படியே பரவுது. இவர் சொன்னாரே, இப்படி ஒரு நிகழ்ச்சிகளுக்கு நடந்துச்சு, அந்த நிகழ்ச்சிக்கு பயந்துதான் நாங்க வந்து குகையில் ஒழிச்சு கொண்டோம். அப்ப அங்குள்ளவங்க சொன்னாங்க, இது 300 வருஷத்துக்கு முந்தி நடந்த கதை. அந்த அரசன் இப்ப இல்ல, அவனும் சேர்த்து எவ்வளவு காலம். இப்ப புதிய அரசனிக்கிறார், மூமினான அரசனிக்கிறார். சாப்பாடை கொண்டு போறாங்க, சாப்பிட்டபடி எல்லாருடைய ரூஹை அல்லாஹ் வாங்கினார். சூரத்துல் கஹ்ஃபுடைய ஆரம்பமே இல்லை. இந்த சூறாவு பேரே வச்சு கஹ்ஃப். எதுக்கு கஹ்ஃப்னா குகை. குகையனே பேர் வச்சு வாலிபர்களுக்கு வழிகாட்டுங்க. ஈமானுக்கு ஆபத்து வரும்போது குகையில ஒதுங்கினா அல்லாஹ் அவங்கள பாதுகாப்பார். குகை மாதிரி நிறைய இடங்கள் எங்க ஒரு ஈமானுக்கு பாதுகாப்போ அந்த பாதுகாப்பான இடத்துக்கு வழிகாட்டுங்க. அல்லாஹ் அவர்கள் ஆபத்துகள் இருந்து பாதுகாப்பார். வாலிபர்களுக்கு வழிகாட்டுறது என்பது ஆக முக்கியமான விஷயம். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான பிரயாணங்கள்ல அவங்களோட வாகனத்துல பெரிய வயசான ஆட்கள் ஏற்றிட்டு போறாங்க. ஒரு தலைவர் போறா என்ன பாப்பாரு, அவருக்கு அடுத்த கட்டத்தில் உள்ளவர் தான் ஏற்றுவார். பிரசிடென்ட் வாரண்டா பிரைம் மினிஸ்டர் போர். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறா ஹஜ்ரத் அபூபக்கர் ஏத்தி உண்மைதிக்கும், அவருக்கு ஹலீஃபா அல்லது ஹஜ்ரத் உமர் ஏத்தி உண்மைதிக்கும். ஹஜ்ஜுடைய ஒரு முக்கியமான பிரயாணம். அரஃபா மைதானத்தில் துஆவெல்லாம் முடிச்சிட்டு மக்ரிபுக்கு அரஃபால இருந்து முஸ்தலிஃபாவுக்கு வர பார்க்கறாங்க. எல்லாருமே பார்த்து நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையோ எதிர்பார்க்கறாங்க. அவங்க தாமதிக்கிறாங்க வராம, மக்ரிப் ஆகியும் வராம இருக்கிறாங்க. என்னமோ முக்கிய ஸ்தலத்துல பார்க்கறாங்கன்னு பார்த்தா உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு வரங்காட்டி பாத்தீங்க. யாரு வரங்காட்டி பாத்தீங்கறாங்க? உஸாமா ரலியல்லாஹு. கருப்பால், வயசே 17. சிலாக பேசிக்கொண்டா இவரு வரங்காட்டியுமா வேலையாரு பார்க்கணும். இவர் வருவார். அவரைத்தான் வாகனத்துல பின்னால ஏற்றி கொண்டு ரிசல்லாசம் போறார். பெரியவங்க ஏத்தல, ஒரு பொடியனை தான் ஏற்றினா வாலிபர். எந்த அளவுக்கு வாலிபர்களை இணைக்கிறோமோ, அவங்கள சேர்த்து வைக்கிறோமோ, வாலிபர்கள் பாதுகாக்கப்படுவாங்க. அவங்களால தீனுடைய பெரிய வேலையை செய்யலும், வயோதிபர்களை செய்யலாம். முஸ்தலிஃபாவில போய் ராவு தங்கினான். அங்க தங்கி சுபஹ் தொழுது போட்டு திருப்ப அங்கிருந்து மினாவுக்கு போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் உஸாமா வரைக்கும் போட்டு வேறொரு ஆளை ஏத்தினாங்க. யாரை ஏத்தினாங்க? அதுவும் வாலிபர்னு தான். அவரை சாட்சர மகனை ஏத்தினாங்க, ஃபضல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினாலாம், வாலிபர்னு வந்தா கருப்பும் உண்டு வெள்ளையும் உண்டு. வாலிபரை சமமா பாருங்க. அரஃபால இருந்து முஸ்தலிஃபா வரைக்கும் கருப்பான ஹஜ்ரத் உஸாமா, முஸ்தலிஃபாவிலிருந்து மினா வரை மிக அழகான ஹஜ்ரத் ஃபضல். ஒவ்வொருத்தரையும் பார்த்தோம்னா பிற்காலத்துல பெரிய பெரிய நபர்களாக உருவானாங்க. எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டு. ஆகவே வாலிபர்கள் அவர்களுக்கு பெற்றோர்கள் வழிகாட்டணும், மூத்தவர்கள் வழிகாட்டணும், முக்கியமானவர்கள் வழிகாட்டணும். வழிகாட்டல் ஆகும். பெற்றோர்களுக்கு எல்லா சந்தர்ப்பமும் இருக்குது. வீட்டில் அவங்களோட தான் இருக்கிறாங்க. அவங்கள முன்னுக்கு நல்ல விஷயங்களை பேசணும். முன்மாதிரியான மனிதர்களுடைய சரித்திரங்களை பேசணும். அவங்களோட சம்பவங்களை வாசிக்கணும். தீனுக்காக தியாகம் செஞ்சவர்களுடைய செய்திகள் சொல்லப்படணும். அவங்கள காலையில நிறையணும். அந்த செய்தி உள்ளத்தில ஒரு ஹமாசத் வரும். நான் தீனுக்காக வாழணும். இது அதை பத்தி பேசுறதுல வீட்டுல இவன் காரையும் அவன் கல்யாணத்தையும் இவன் வாங்கி ரூட்டையும் அவர் செஞ்ச சாப்பாட்டையும் எவனையாவது துனியாவை கழுவி 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 கொட்டினா உள்ளவன காலில் அதுதான் இருக்கு. சின்ன துனியாதாரியா இருந்தவன் வளர்ந்த பிறகு பார்த்தா பெரிய துனியாதாரியா வேண்டிய அவங்களை முன்னுக்கு பேசணும். தீனுடைய விஷயங்களை பேசணும், ஆகிரான விஷயத்தை பேசணும். எதை பேசினா அந்த பிள்ளைகள் உருவாகுவாங்களோ அந்த விஷயங்களை பேசணும்.
அந்த அடிப்படையில ரமலானுடைய காலம் குர்ஆன்ல சுப்ஹானல்லாஹ் அற்புதமாக இருக்குது. குர்ஆன்ல ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் பேசிக்கொண்டு வரும்போது ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாத்தையும் குர்ஆன்ல சொல்லிக்கொண்டே இருக்கிறார். பார்க்க பார்க்க ஆச்சரியம் குர்ஆன். உள்ளங்களை நெருக்கி வைக்கணும் குர்ஆன், உள்ளங்களை நெருக்கி வைக்கணும் ஹதீஸ். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வழிகாட்டல் என்ன? அவங்களுக்கு கொடுத்திருந்தான், வீட்டில நீங்க பழைய கதைகளை பேசிக்கொண்டு நிக்க வேணாம், வீட்டில பேசுங்க, முதாக்கரா செய்யுங்க, குர்ஆனையும் ஹதீஸை. நல்ல மனிதர்களோட வீட்டிலிருந்து உருவாகுவாங்க, சமூகத்தில் பயனுள்ளவங்க உருவாகுவாங்க. நீங்க மூத்தானாலும் அந்த பிள்ளைகளை பார்த்து உங்களுக்கு மக்கள் துஆ செய்வாங்க. சிரமப்பட்டு இப்படியாக உருவாக்கி பேசிக்கிறாங்க. வذ்குர்ன மா யுத்லா ஃபீ புயூத்திகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா. நபீன மனைவிமார்களே, நீங்க உங்க வீட்டுல முதாக்கரா செய்யுங்க, மாறி மாறி பேசிக்கோங்க, அல்லாஹ்வுடைய ஆயாத்துகள் குர்ஆனையும் ஹதீஸையும் அதில் உள்ள விஷயங்களையும் பேசுங்க. நல்ல நல்ல பிரஜைகள் உருவாங்க. அபூ சுஃபியான் இருந்தாரே மக்கால, அபூ சுஃபியான் அவருக்கு இஸ்லாம் கிடைத்த ஹிஜ்ரி 8ல. அது வரைக்கும் இஸ்லாத்துடைய பரம விரோதி. எத்தனையோ யுத்தங்கள்ல காபிர்களுடைய லீடரா வந்தவர் தான். உஹது யுத்தத்தில் அவர்தான் தலைவர், கந்தத்தில் அவர்தான் தலைவர். அவருடைய மனைவியும் இஸ்லாத்தோட ரொம்ப விரோதமான ஒரு பெண். ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொல்றது காரணமா இருந்தது அவர்தான். ஒரு ரிவாயத்தில் இருக்குது, ஈரல சப்பினது அவர்தான். ஒரு அந்நிய ஆண்ட ஈரல சப்புனா எவ்வளவு ஒரு கொள்ளாத உள்ளமாய்க்கும். இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த மகள் தான் ரம்லா என்ற பொம்பளை. ரெண்டு பேரும் குஃப்ரில ஆட்டம் போடுற நேரம் அல்லாஹ் அந்த மகளுக்கு ஹிதாயத் கொடுத்தார். மக்கால் அவருக்கு ஹிதாயத் கிடைச்சு நிக்காவும் பண்ணிக்கிறா. அல்லாஹ் ஹிதாயத் கொடுத்தான். கணவனோட சேர்ந்து ஹிஜ்ரத் வந்தான். எங்க போனா? ஹபஷாவுக்கு போனா. பல ஆயிரம் மைல்கள் தூரத்துக்கு. மக்காவிலே பிறந்த ஒருத்தர் மக்காவை விட்டுட்டு போறது விரும்புறல்ல. உலகத்துல சிறந்த பூமி காபாவை பார்த்து கொண்டு வளர்ந்தவங்க. வேற ஊருக்கு போயிட்டு நல்ல ஊடுகளை பார்க்கணும், வேற ஊர்களுக்கு போயிட்டு நல்ல சாப்பாடு தின்னணும், வேற ஊர்களுக்கு போயிட்டு நல்ல தோட்டங்களை நிக்கணும், வேற எந்த ஊருக்கு போயிட்டு காபாவோட பார்க்கலாம். காபா பார்க்கறதுனா மக்கா மட்டும்தான். அதனால அவங்க அங்க விட்டுட்டு போறது விரும்புறாங்க. ஆனா இவங்க போய்தா தீனை பாதுகாக்கணும். மக்கால தீனோட வாழ்றதுக்கு இடம் கொடுக்குறாங்க. தீனை பாதுகாக்கிறதுக்காக போன ஹம்சா. ஹபஷாவுக்கு போனதால் என்ன இழந்தா? வாப்பவை இழந்துட்டா, உம்மவை இழந்துட்டா, நானமார இழந்துட்டா, தங்கச்சிமார இழந்துட்டா, பிறந்த ஊரை இழந்துட்டா, உறவினர்கள் இழந்துட்டா, கண்ட காபாவை இழந்துட்டா, பல ஆயிரம் பேர் போயிட்டா. அங்க போன போது புள்ளை ஒன்று பிறந்துச்சு, ஹபீபான்னு அவருக்கு பேரு, பிள்ளைக்கு பேர் வச்சா. அதனால அவரோட பேர் உம்மு ஹபீபான்னு மாறி. அங்க போயிட்டு இன்னொரு சோதனை வந்தது. மாப்பிள்ள மோத்தா போயிட்டார். இளம் வயசுல கணவனும் மோத்து. எப்படி சோதனையாகும்? இங்க ஏற்கனவே நிறைய அடிவாய்கள் பேசிக்குது, சோதனையோட பேசிக்கு. போன ஊர்ல கணவன் இல்லை. இப்ப நிறைய பேர் அவருக்கு பேசுறா படுதாபம். பாருங்க, உங்களுக்கு இப்படி சோதனையா இருக்கிறீங்க, பொறுமையா இருக்கீங்க, ஆறுதல் சொல்றாங்க. ஹஜ்ரத் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா பாருங்க, வீட்டுல நாங்க பேசுற தீனிக்குதே, சின்ன வயசுல கொடுக்கிற இந்த தொப்பிக்கு வீட்டுல பேசுறது, இது அவங்க வாழ்ற காலத்துல அவங்களுக்கு கை கொடுக்கும். நாங்க இப்ப போடுற டோஸ் அப்பதான் வேலை செய்யும். இப்ப நாங்க அவங்கள வச்சு என்னென்ன சம்பவங்களை, வழிகாட்டல்களை, முன்மாதிரிகளை பேசுறோமோ, நாளைக்கு அவங்க வாழும் போது அவங்களுக்கு கை கொடுக்கும். எல்லாரும் பேசி பேசினாங்க, அழுகிறாங்க ஆட்கள். பாருங்க, உன்னோட எல்லாத்தையும் விளந்துட்டீங்களே, உன்னோட வாழ்க்கையை இளம் வயசுல இல்லாம போச்சு. அதுதான் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நீங்க எல்லாரும் சொல்றீங்க நான் இழந்துட்டேன், என் வாழ்க்கை முடிஞ்சிட்டேன்னு சொல்றீங்க. ஆனா நான் சொல்றேன், ஏன் ரப்பு என்னோட இருக்கிறார், முன்னுக்கு எப்படி வாழணும்னு எனக்கு வழிகாட்டலாம். இது எங்கிருந்து இவன் சொன்ன? இதுதான் இது முக்கியமான விஷயம். இவங்க யாரையும் சொல்லிக் கொடுத்த? அந்த காலத்துல பெரிய மதரசா இல்லை, கிளாஸ் போயிட்டு உள்ள படிச்சுட்டு வந்தா, ஐடியில போயிட்டு படிச்சா, தாருல் உலூம்ல போயிட்டு படிச்சா, தாருல் உலூம்
மதீனாவிலேயாவது கொஞ்சம் ஈமான மஜ்லிஸ்கள் இருக்கும், பெண்களுக்கு தனியான மஜ்லிஸ் இருக்கும். மக்கால ஒன்றுமே இல்லை. எங்க படிச்சீங்க? இவ படிச்சது தெரியுமா? குர்ஆனால படிச்சா. குர்ஆன்ல வந்துருச்சு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துல சம்பவம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுக்கு மாட்டிக்கொள்ளாம தப்பி இருந்தாங்க. கடைசி கட்டத்துல போய் மாட்டிக்கொண்டாங்க. ஃபிரௌன படை விரட்டி கொண்டு வருது, தப்பி ஓடினாங்க. முன்னால வருது நைல் நதி, அங்கிட்டு போறதுக்கு வழி இல்ல. முன்னால ஓடினா தண்ணியால சாவை, பின்னால திரும்பி வந்தா ஃபிரௌனால சாவை. தப்ப வழியே இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்தோடு இருந்தவங்க எல்லாரும் யார் இருந்தாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாத்துல பெரிய பெரிய ஆட்கள், சஹாபாக்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்துல வலது கை, மூசா அலைஹிஸ்ஸலாத்துல பேச கேட்டவங்க, தௌராத்தை பின்பற்றினவங்க, ஈமான்தாரிகள். அவங்களே கொதிச்சு போயிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இன்னால முதலகூன், மாட்டிக்கொண்டோமே. மாட்டினே இவ்வளவு நாள் வெட்டு போட்டு போடும், இல்லை சரியா மாட்டி. இப்ப சாதான் எல்லாரும் சொன்னாங்க. இங்கதான் நபி என்றதை காட்டினாங்க. நபி என்றா யாருன்றதை மூசா அலைஹிஸ்ஸலாம் காட்டினாங்க. உண்மையிலே கண்ணுக்கு தெரியுது, சாவுதான். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க சொன்னது மாதிரி இல்லவே இல்லை, அல்லாஹ் எனக்கு வழிகாட்ட போறான். கல்லா, தண்ணியால சாப்பிடுற சொன்னீங்க, இல்ல. ஃபிரௌன் அழிவாக இல்ல. இந்த மாளிகை ரப்பி, ஏன் ரப்பி என்னோட இருக்கிறார், சையந்தி வழிகாட்ட போறார். அல்லாஹ் சொல்ல, இதை சொன்னதான் தாமதம், வகையும் நன்மை. எப்படி வகை அனுப்பினான்? உத்தி படாத வகை, கைதிக்கிற கம்பால அதிக கடலுக்கு பார்த்தவர்களுக்கு பைத்தியாரத்தனமான வேறு. கம்பால கடலுக்கு அடிச்சிருக்காங்க, என்னவா செய்யலாம், தண்ணி கொஞ்சம் தெளிக்க வேண்டாம், சும்மா இதை நனைஞ்சு போவார். எதிர அசாவால பஹர் கடலுக்கு அடிக்கல. எல்லாரும் பார்த்துக்கொண்டு நிற்கிறாங்க. சுபஹானல்லாஹ், 12 ரோட் புள்ளி, ஒரு அடி 12 ரோட். ஒரு பொல்லாத அடிச்சு 12 ரோட் பண்ணிருப்பான். இந்த பிரான்ஸுக்கும் யூகேக்கும் இடையில அடியால போட்டிக்கிறான் டனல். எத்தனை வருஷம் செத்திப்பா, அதுக்குள்ள எத்தனை இன்ஜினியர் மாதிரி பேசிப்பா, எத்தனையோ பேர் செத்திப்பா. தண்ணி அல்றதுக்கு பெரிய ரெக்கார்டு. கடலே கீழால போகுது, கடலே கீழே. அதற்கு மூசாவை கடலுக்கு மேல போட்டு கொடுத்தான். ஒரு செகண்ட்ல 12 ரோடு. அது தாருக்கு இல்ல, தண்ணியே தாரு. அவங்க 12 ஜமாத்தினாங்க. 12 ஜமாத்துக்கு ஒவ்வொரு ரோடு போங்க. இந்த ஆயத்தால தான் உம்மு ஹபீபா படிச்சுதா, இருக்கிற இடத்தில் என்ற ரப்பிக்குது, ஈமான்தாரியோட ரப்பிக்கிறார். ஈமான்தாரியோட அப்ப எங்க இது படிச்சுக்க? குர்ஆன்ல படிச்சு, குர்ஆன் ஹல்கால படிச்சுக்கிறார். அது உம்மு ஹபீபா எப்பவோ படிச்சது இப்போ கைவிட்டு. அந்த நம்பிக்கையோட பேசினாவே அல்லாஹ் அவட வாழ்க்கை எப்படி சிறப்பாக்குறான்னு பாருங்க. எந்த தகவலும் இல்ல. மதீனாவிலிருந்து இங்க செய்தி வாரத்துக்கு வழிகளே இல்ல. இங்குள்ள செய்தி அங்க அனுப்பவும் இல்லை, அங்க இருக்கிற செய்தி இங்க வாரத்துக்கு வழி இல்லை. லேசில் டிரான்ஸ்போர்ட் காலம். கொஞ்ச நாள் போற நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி அனுப்பி வச்சுக்கிறாங்க மதீனாவிலிருந்து ஹபஷாக்கு. ஸைத் இப்னு உமையா அல்-கம்ரின்னு சஹாபி. அவர் என்னது வாராரு? அவர் ஹபஷா நாட்டுடைய அரசரை சந்திச்சு சொல்றாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் உம்மு ஹபீபாவை நிக்காஹ் செய்வதற்கு பேசி இருக்கிறார். எல்லாரும் சொன்னாங்க, உங்களுக்கு அடுத்த வாழ்க்கை அமைகிறதுக்கு வாப்பாவில்ல, நானாவில்ல, தம்பிவில்ல, உங்களுக்கு பேசி கொடுக்கறதுக்கு உத்தரமே இல்லையா? இவட திருமண பேச்சு என்ன நடக்குது? ஹபஷாவோட அரண்மனை. அதெல்லாம் எங்க பேச வைக்கிறார்? அவர் நேரே பேசிதான் ஹபஷா மன்னர். ஏன் வழி இல்லாதவங்களுக்கு வழி அவங்க தான் இப்போ அரசு தான். அது உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அழைக்கப்பட்டாங்க, விருப்பம் கேட்கப்பட்டுச்சு, விருப்பம் கொடுத்தாங்க. அரண்மனையிலே நிக்காஹ் நடக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக அந்த சாமி நிக்காஹ் கபூல் செஞ்சாரு. மஹர் எவ்வளவு கொடுத்தாங்க?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் யாருக்கும் அப்படி மகர் கிடைக்கல. 4000 தங்க காசு. 20 தங்க காசு தான் ஜகாத் கடன். 11 பவுன் 20 காசு தான். 4000 தங்க காசு. ரசூலுல்லாஹ் அவ்வளவு பெரிய காசுங்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கல. ரசூலுல்லாஹ்வை கண்ணியப்படுத்த ஹபஷா மன்னர் கொடுத்தார். அரண்மனையில திருமணம் பேசி அரண்மனையில திருமணம் நடக்குது, மகர் கிடைக்குது 4000 தங்க காசி, கணவரா வாராரு. அதுபோல ஒரு படை உலகத்தில் இல்லை. அஃதலுல் ஹல்க், சிறந்த படைப்பு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலமாக்கள் சொல்றாங்க, ஹபஷாவுக்குள்ள வந்தா முஹாஜிராக, ஹபஷாவிலிருந்து திரும்பி போன உம்முல் மூமினீனாக, ஊரை துறந்த பெண்ணாக வந்தா ஹபஷாவிலிருந்து போற நேரம் மூமின்கள்ல உம்மவா மாறிக்கணும் போனோம். இதெல்லாம் வீடுகள்ல நடக்கிற தாலீம், வழிகாட்டல். இதான் வழிகாட்டல். அதனால நாங்களும் இந்த விஷயங்களை ஆறுதலாக அமைதியாக வந்து உட்கார்ந்து சிந்திச்சு எங்களோட பிள்ளைகளுக்கும் எங்களோட வாலிபர்களுக்கும் அழகான வழிகாட்டல்களை செய்து அவர்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக்க முயற்சிவோம். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்கள் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. நாளைய மக்ரிபிலிருந்து 20வது 21வது மக்ரிபில இருந்து கடைசி 10 ஆரம்பமாகுது. அது நாளை மக்ரிபே லைலத்துல் கத்ராகவும் இருக்கலாம், ஒற்றப்படையாக இருக்குது. அந்த நாட்கள்ல மிக அதிகமாக அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த முயற்சி செய்யணும். பாவங்களிலிருந்து ரொம்பவே விலகி நிற்கணும். மஸ்ஜிதில் அதிகமான நேரத்தை கழிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிக்கிறவன், மன்னிப்ப விரும்புவன், என்ன மன்னிப்பாயாக. அந்த துஆவை அதிகமாக ஓதிக்கொள்ளணும். வல்லவன் அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த